வணக்கம். இலங்கை ஜெயராஜ் அவர்களுடைய அருள் நெறிங்கிற தலைப்புல ஒரு சொற்பொழிவோட சில பகுதிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ம் இதுல அவர் திருக்குறளோட அறத்துப்பால்ல இருக்கிற சில ஆழமான கருத்துக்களை, குறிப்பா இல்லறம் துறவறம் பத்தி பேசுறாரு. ஆமா. இத ஒரு திருக்குறள் விளக்கமா மட்டும் பார்க்காம ஒரு தனிப்பட்ட அனுபவ பகிர்வா ஜெயராஜ் எப்படி முன்வைக்கிறாருன்னு நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. இதுல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜெயராஜ் எடுத்த எடுப்புலயே திருக்குறளுக்கு உரை சொல்ல ஆரம்பிக்கல. ஓ, மாறா தனக்கு திருக்குறள் அறிமுகப்படுத்திய தன் குருவை பற்றிய ஒரு நினைவில் இருந்து தான் உரையத் தொடங்குறார். அப்படியா? ஆமா. இது அந்த நூலை நம்ம எப்படி அணுகணுங்கிற ஒரு பார்வையே மாத்திடுது. திருக்குறள்ங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு அனுபவம்னு சொல்லாம சொல்றார். அந்த அனுபவம் கூட ஒரு சாதாரண அனுபவம் இல்லையே. அவர் சொல்றத கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கரெக்ட். அவரோட ஆசிரியர் திருக்குறளோட முதல் குறளான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிற குறளோட முதல் அரையடிக்கு, அதாவது அகர முதல எழுத்தெல்லாம், அதுக்கு மட்டும் காலையில 8 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் விளக்கம் கொடுத்திருக்கார். 5 மணி நேரம். ஆமா, 5 மணி நேரம். அப்படியும் அந்த அரையடியை முடிக்க முடியலையாம். அன்றுதான் எனக்கு தமிழில் கண்ணி கழிந்தது அப்படின்னு ஜெயராஜ் சொல்றார். ஆஹா. கற்றல்னா இப்படி இருக்கணும் போல. நிச்சயமா. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, உண்மையான ஞானம்ங்கிறது புத்தகத்தை மேலோட்டமா புரட்டுறதுல வராது. ஆமா. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் இருக்கிற ஆழத்துக்குள்ள மூழ்கணும். 2வது, அப்படி மூழ்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு குரு எவ்வளவு முக்கியங்கிறது அவர் இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாரு. என்னது அது? ஒரு நாள் அவர் தன் குரு கிட்ட ஒரு சந்தேகம் கேட்க, அந்த குருக்கு அப்போ அதுக்கு பதில் தெரியல. ஆனா அடுத்த நாள் ஜெயராஜ் வருவார்னு தெரிஞ்சு அவருக்காக வீதியோரத்துல காத்துக்கிட்டு இருந்து பதில் சொல்லியிருக்கார். அடையப்பா, ஒரு மாணவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிற அந்த ஒரு தாகம், அந்த பசி. அதேதான். அதுதான் உண்மையான ஆசிரியர் பண்புன்னு ஜெயராஜ் சொல்றார். இது வெறும் பாடம் சொல்லி கொடுக்கிற உறவில்ல, இது ஒரு ஞான பரிமாற்றம். சரிதான். அந்த குருவோட வழிகாட்டுதலோட தான் ஜெயராஜ் திருக்குறளோட அமைப்புக்குள்ளேயே நுழையிறார். ஆமா. திருவள்ளுவர் அறத்துப்பாலோட தொடக்கத்துல அமைச்சிருக்கிற அந்த பாயிரம்ங்கிற முதல் இயலை பத்தி அவர் சொல்ற விதம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஆமா. பாயிரம்னா நாம பொதுவா ஒரு முன்னுரைன்னு நினைப்போம். ஆமா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஆனா ஜெயராஜ் அத இந்த நூல் உனக்கு தேவையா இல்லையான்னு முடிவு செய்யறதுக்கான ஒரு கருவின்னு சொல்றார். ஓ, ஒரு தகுதி தேர்வு மாதிரிங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிக்கிற தகுதி உனக்கு இருக்கா, இல்ல இந்த நூலோட நோக்கம் உனக்கு புரியுமான்னு சோதிக்கிற ஒரு இடம் மாதிரி. இதை கேட்கவே புதுசா இருக்க. ஆமா. அந்த பாயிரத்துல இருக்கிற 4 அதிகாரங்களோட வரிசை தான் திருவள்ளுவரோட மேதைமையை காட்டுதுன்னு ஜெயராஜ் விளக்குறாரு. அந்த வரிசை. முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இந்த உலகத்தை படைச்ச ஒரு சக்தி இருக்குன்னு ஏத்துக்க சொல்றாரு. சரி, அந்த சக்தியை ஏத்துக்கிட்டோம். அது எங்கே இருக்கு, எப்படி இருக்கு? அதுக்குத்தான் அடுத்த அதிகாரமா? அதேதான். 2வது அதிகாரம் வான் சிறப்பு. வான் சிறப்பு. அந்த சக்தி, அதாவது இறைவன், இயற்கையின் வடிவத்துல தான் இருக்கான்னு சொல்றாரு. மழை, வெயில், காற்றுன்னு இயற்கை தான் கடவுளோட வெளிப்பாடு. ஓஹோ. அதனாலதான் இயற்கையோட விளையாடினால் உள்ளே இருக்கும் இறைவன் அந்த இயற்கை மூலமாகவே தண்டிப்பான் அப்படின்னு ஜெயராஜ் எச்சரிக்கிறாரு. சரி, கடவுள் இருக்கிறார், அவர் இயற்கையின் வடிவில் இருக்கிறார். ஆனா இயற்கையில இருக்கிற தர்மத்தையும் நியாயத்தையும் ஒரு சாதாரண மனுஷனால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குதானே அடுத்தபடி. அதுதான் 3வது அதிகாரம், நீத்தார் பெருமை. இயற்கையில மறைந்திருக்கிற இந்த நுட்பமான அறங்களை நமக்கு எடுத்துச் சொல்ல துறவிகள் தேவை. அவங்க தான் நீத்தார். சரி. அவங்க வழிகாட்டுதல் இல்லாம நம்மால இயற்கையின் மொழியை புரிஞ்சுக்க முடியாது. இப்ப 4வது அதிகாரம், அரண் வலியுறுத்தல். கரெக்ட், அரண் வலியுறுத்தல். அந்த துறவிகள் சொன்ன அறத்தோட வலிமையை நாம உணர வேண்டும், அதன்படி வாழணும். பாருங்க, என்ன ஒரு தர்க்க ரீதியான வரிசை. ஆமா. இறைவன், இயற்கை, இயற்கையை விளக்கும் ஞானிகள், அந்த ஞானிகள் சொன்ன அறம். இது வெறும் அதிகாரங்களோட பட்டியல் இல்ல, ஒரு ஆன்மீக தேடலுக்கான தெளிவான வரைபடம். இந்த வரைபடத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்புறம் தான் அந்த முக்கியமான கேள்விக்கே ஜெயராஜ் வர்றார். இல்லறம் பெருசா, துறவரம் பெருசா? ஆமா, இது பல நூற்றாண்டுகளா நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு விவாதம். திருக்குறள் இதுக்கு என்ன பதில் சொல்லுது? ஜெயராஜ் இத விளக்குற விதம் ரொம்ப அருமையா இருக்கு. திருக்குறள் ஒரே ஒரு வகையான துறவிய பத்தி பேசல, 2 வகையான துறவிகளை பத்தி பேசுதுன்னு அவர் சுட்டி காட்டுறாரு. இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி. 2 வகையான துறவிகளா? அப்படியானா நாம இப்போ பேசின பாயிரத்துல நீத்தார் பெருமை அதிகாரத்துல வர்றவர் ஒரு வகை. ஆமா. அப்புறம் துறவரவியல்னு ஒரு இயலே இருக்கே, அதுல வர்றவர் இன்னொரு வகையா? சரியா புடிச்சிங்க.
பாயிரத்துல சொல்லப்பட்ட நீத்தார் என்பவர் முற்றும் துறந்த துறவி. பிரபஞ்சத்தையே தன் உடம்பா மாத்தினவர். ஓ, அதனால உலகத்துல எங்க என்ன நடந்தாலும் அவரால உணர முடியும். எது அறம் எது அறம் இல்லைன்னு வரையறுக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. சரி. அப்போ துறவரவியல்ல வர்றவர். துறவரவியல்ல சொல்லப்படுற துறவி அந்த நிலைய அடைய முயற்சி செய்பவர். அவர் இன்னும் பயணத்துல தான் இருக்கார். ஓ, அதனாலதான் திருவள்ளுவர் இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாரும் எல்லாம் தலைன்னு சொல்றாரோ? அதேதான். அதாவது இல்லற தர்மப்படி சரியா வாழ்றவன் துறவரத்துக்கு முயற்சி பண்றவங்கள விட சிறந்தவன்னு சொல்றதுல அந்த முயல்வாருங்கிற வார்த்தை இந்த இரண்டாவது வகை துறவிகளை குறிக்குது. கரெக்டா சொன்னீங்க. அப்போ ஒரு கேள்வி வரும். ஒருத்தன் எப்போ இல்லறத்துல இருந்து துறவரத்துக்கு போக தகுதி பெறான்? இதுக்கு ஜெயராஜ் சொல்ற விளக்கம் அற்புதமானது. இல்லறத்துல ஒருத்தனுக்கு அன்பு உருவாகுது. அன்புன்னா நம்ம குடும்பம் நண்பர்கள் மேல காட்டுற பாசம். ஆமா, நமக்கு தொடர்புடையவங்க மேல காட்டுறது. இந்த அன்பு முதிர்ச்சி அடைஞ்சு விரிவடையும் போது அது அருளா மாறுது. அருள்னா? அருள்னா நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவங்க மேலயும் கருணை காட்டுறது. யாதுமூரே யாவரும் கேளிருங்கிற மனநிலை. எப்போ ஒருத்தனோட அன்பு அருளா மாறுதோ அப்பதான் அவன் துறவரத்துக்கு தகுதியாகிறான். இதுக்கு ஏதாவது நடைமுறைப்படி இருக்கா? ஒருத்தனுக்கு அன்பு அருளா மாறிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இருக்கு. ஜெயராஜ் சொல்றார், எப்போ ஒருத்தன் தான் கிட்ட இருக்கிற பொருளை இது என்னோடதுன்னு நினைக்காம சமூகத்துக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறானோ, ஆமா, அப்போ அவன் கிட்ட இருக்கிற நான் எனதுங்கிற மமக்காரம் குறைய ஆரம்பிக்குது. அதுதான் துறவரத்துக்கான முதல் படி. சரி. இப்படி இல்லற கடமைகளை எல்லாம் சரியா செஞ்சு அருளை வளர்த்துக்கிட்டு துறவரத்துல விரதங்களை கடைபிடிச்சதுக்கு அப்புறம்தான் ஒருத்தனுக்கு ஞானம் பிறக்கும். சரி. அந்த ஞானம்ங்கிறது தான் உச்சகட்டமா அதை அடைஞ்சா எல்லாம் முடிஞ்சிருமா? இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. ஞானம் அடைதல் என்பது ஒரு பயணம். அந்த பயணத்துல 4 முக்கியமான படிகள் இருக்குன்னு ஜெயராஜ் விளக்குறார். அறத்துப்பால்ல வர்ற இந்த 4 அதிகாரங்களை படிச்சாலே திருக்குறள் படிச்சதோட முழு பயனையும் அடைஞ்சிடலான்னு சொல்றார். ஓஹோ. அந்த ஞான பயணத்தோட முதல் படி என்ன? முதல் படி நிலையாமை. நிலையாமை. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத உணர்றது. குறிப்பா செல்வம். இதுக்கு திருவள்ளுவர் சொல்ற உவமையை ஜெயராஜ் ரொம்ப அழகா விளக்குறார். அந்த தியேட்டர் உமைதானே? ஆமா. செல்வம் வீட்டுக்கு வர்றதும் போறதும் ஒரு தியேட்டருக்கு கூட்டம் வர்றதும் போறதும் மாதிரிதான். தியேட்டருக்கு கூட்டம் எப்படி வரும்? ஒவ்வொருத்தரா மெதுவா அழகழகு நேரத்துல வருவாங்க. ஆனா படம் முடிஞ்சதும் எப்படி போவாங்க? மணி அடிச்சது எல்லாரும் மொத்தமா ஒரே நேரத்துல காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அது மாதிரிதான் செல்வமும். ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேரும். ஆனா விதி முடிஞ்சதுன்னா மொத்தமா ஒரே நாள்ல காணாம போயிடும். எவ்வளோ நிதர்சனமான ஓமை. இந்த நிலையாமையை ஒருத்தன் உண்மையிலே உணர்ந்துட்டான்னா அவனோட வாழ்க்கை பார்வை மொத்தமா மாறிடுமே. மாறிடும். பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் நாம படுற பாடு எவ்வளவு அர்த்தமற்றதுன்னு புரிய ஆரம்பிச்சிரும். அது புரிஞ்சா அத புரிஞ்சா அவன் இயல்பாக ஞானத்தோட 2வது படிக்க நகருவான். அதுதான் துறவு. உண்மையான துறவுங்கிறது காவி கட்டுறதோ தாடி வளர்க்கறதோ இல்ல. தண்ணீர்ல நடப்பது நெருப்பில் இறங்குவது போன்ற வித்தைகளை காட்டுவதும் இல்ல. அப்போ எது உண்மையான துறவு? நான் மற்றும் எனது என்ற 2 விஷயத்தை மனசுலேந்து முழுசா தூக்கி எறியறது தான் உண்மையான துறவு. இதுக்கு ஜெயராஜ் விஸ்வாமித்ர கதையை சொல்றாரு இல்லையா? அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, விஸ்வாமித்ரர் பெரிய தபஸ்வி. ஒரு நாள் அவர் கோபமா ஒரு கொக்க பார்க்க அது எரிஞ்சு சாம்பலாயிடுது. தன்னோட தவ வலிமையில அவருக்கு பெருமை. அதே கோபத்தோட ஒரு வீட்டு வாசல்ல போய் பிக்ஷை கேக்குறார். சரி. உள்ள இருந்த இல்லறத்தரசி தன் கணவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்ததால வெளியே வர தாமதமாகுது. கோபத்தோட உச்சியில இருந்த விஸ்வாமித்ரர் அவளை முறைக்க. ஆமா, முறைக்கிறார். ஆனா அந்த பெண் சற்றும் அசராமல் என்னையும் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு கேக்குறா. ஒரு சாதாரண இல்லறத்தை சிக்கி காட்டுல நடந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? இதுதான் ஆச்சரியம். அதுதான் விஷயம். ஏன் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியா செஞ்சிட்டு இருக்கேன். அந்த தர்மம் தான் என்னை காப்பாத்துது. உன்னோட கோபம் என்கிட்ட பலிக்காதுன்னு அவ சொல்றான். ஆக சித்து விளையாட்டு காட்டுறது துறவு இல்ல. இல்லவே இல்ல. சுயநலத்தை விடுறதுதான் உண்மையான துறவு. சரி. நிலையாமைய உணர்ந்து நான் எனதுங்கிற பற்றியும் திறந்தாச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது 3வது படி, மெய்யுணர்தல். மெய்யுணர்தல். அதாவது உண்மையை புரிந்து கொள்வது, கடவுளை உணர்வது. இந்த நிலையில தான் ஒருத்தனுக்கு பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஓகே. இதோட பயணம் முடிஞ்சுதா? முடியல. ஜெயராஜ் சொல்றார், இங்கதான் மிக மிக முக்கியமான
கடைசி படியான 4வது படி வருது. அதுதான் ஆவா அறுத்தல். ஆசையா இருப்பதா? துறவுன்னு சொன்னபோதே ஆசையை விட்டாச்சுன்னு தானே அர்த்தம். மெய்ய உணர்ந்த ஒருத்தனுக்குள்ள மறுபடியும் எப்படி ஆசை வரும்? இதுதான் இந்த உரையின் உச்சக்கட்டம். ஜெயராஜ் சொல்றார், ஒருத்தர் துறவு பெற்று மெய்யை உணர்ந்த பிறகும் கூட அவன் வழுக்கி விழ வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமா, அதுக்கு காரணம் வாசனா மலம். இது ஒரு தத்துவார்த்தமான சொல். எளிமையா சொன்னா, நாம அனுபவிச்ச இன்பங்களோட விவை, அதோட வாசனை நம்ம ஆழ் மனசுக்குள்ள அப்படியே தங்கியிருக்கும். ஓ, பெருங்காயம் டப்பால இருந்து பெருங்காயத்தை எடுத்த பிறகும் அந்த டப்பால அதோட மனம் அப்படியே இருக்குன்னு சொல்ற மாதிரி. மிகச் சரியான உவமை. அதுதான் வாசனா மலம். அந்த வாசனையும் முழுசா நீங்கணும். நீங்கள் என்ன? இல்லைன்னா உடலை விட்டு உயிர் பிரியற கடைசி நேரத்துல அந்த பழைய ஆசை வாசனை முளைச்சு மனசுல ஒரு சின்ன விருப்பம் வந்தா கூட போதும். அந்த விருப்பமே அவனுக்கு அடுத்த பிறவியை கொடுத்துடும். துறையின் முழு பயனே பிறவி அறுப்பதுதான். அந்த கடைசி வாசனை இருக்கிற வரைக்கும் அந்த பயன் கிடைக்காது. இது கேட்கவே ஒரு விதத்துல அச்சமூட்டுது. மெய்ய உணர்ந்த பிறகும் கூட ஒருவன் வீழ்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறதுனா இந்த வாசனை அழிக்கிறது தான் உண்மையான கடைசி போராட்டம். ஆமா, இந்த உலகமே ஒரு மாயை. நாம உண்மைன்னு நினைச்சு வாழ்ற வாழ்க்கை, உறவுகள் எல்லாமே ஒரு தோற்றம்தான். இந்த மாயையிலிருந்து விடுபடுறது தான் இந்த 4 படிகளோட நோக்கம். மாயைனா என்னன்னு விளக்கத்தான் ஜெயராஜ் நாரதரோட கதையை சொல்றார். ஆமா, நாரதர் திருமால் கிட்ட போய் மாயைனா என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு திருமால், அந்த குளத்துல போய் ஒரு முழுக்கு போட்டுட்டு வா சொல்றேன்னு சொல்றாரு. நாரதர் குளத்துல மூழ்கி எழுந்தா அவர் ஒரு பேரழகியான பெண்ணா மாறியிருக்காரு. அவருக்கு நாரதருங்கிற நினைப்பே இல்ல. அந்த வழியா வந்த ஒரு இளவரச அவளை பார்த்து காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. பல வருஷங்கள் ஒரு ராணியா, மனைவியா, தாயா வாழ்ந்துடுறா. சரி. ஒரு நாள் தாம் கணவன் பிள்ளைகளோட அதே குளத்துக்கு வர்றா. அப்ப மறுபடியும் குளத்துல மூழ்குறாங்க. மூழ்கி எழுந்தா பழையபடி நாரதரா மாறியிருக்காரு. சுத்தி பார்த்தா பக்கத்துல இருந்த கணவனையும் காணோம், பிள்ளைகளையும் காணோம். அடடா. தாம் வாழ்ந்த பல வருட வாழ்க்கை மொத்தமும் ஒரு நொடியில காணாம போயிடுச்சு. அவரு, என் கணவன் எங்கே, என் பிள்ளைகள் எங்கேன்னு ஓலமிட்ட அழ, அப்போ திருமால் தோன்றி, இதுதான் மாயைன்னு சொல்றார். ஆமா நாரதா, இதுதான் மாயை. நீ வாழ்ந்ததாக நினைத்த வாழ்க்கை நடக்கவே இல்லை, அது ஒரு தோற்றம் அப்படின்னு விளக்குறாரு. இது ஒரு கதைனாலும் இதோட தத்துவம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாம ஏன் வீடு, ஏன் வேலை, ஏன் உறவுகள் நீ நினைக்கிற எல்லாமே இந்த மாதிரி ஒரு மாயத் தோற்றம் தானோன்னு ஒரு கணம் தோணுது. அந்த உணர்வை கொடுக்கறது தான் இந்த கதையோட நோக்கம். இந்த மாயையிலிருந்து விடுபடத்தான் திருவள்ளுவர் வழிகாட்டுறார். நிலையாமைய உணர், பற்றுகளத் துற, மெய்ய உணர். கடைசியா ஆசையின் வாசனையும் முழுசா அழிச்சிட. இதுதான் திருக்குறள் காட்டுற அருள் நெறி. ஆஹா, ஜெயராஜ் அவர்களுடைய இந்த உரை திருக்குறளா ஒரு அறநூல்ங்கிற சட்டகத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து, அது ஒரு மனிதன் எப்படி சமூக கடமைகளிலிருந்து படிப்படியா ஆன்மீக விடுதலைக்கு நகரணும்னு சொல்ற ஒரு முழுமையான வழிகாட்டின்னு நமக்கு காட்டுது. கரெக்ட். ஒரு நல்ல குருவோட முக்கியத்துவம், அன்புங்கிற குறுகிய வட்டத்திலிருந்து அருள்ங்கிற பரந்த மனப்பான்மைக்கு மாறுற பயணம், அப்புறம் கடைசியில கூட நம்மள கவிழ்க்கக்கூடிய அந்த வாசனாமலம் பற்றிய எச்சரிக்கை, இதெல்லாம் நம்ம மனசுல நிறுத்திக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள். இறுதியா மாணிக்கவாசகரோட ஒரு வரிய சொல்லி ஜெயராஜ் முடிக்கிறாரு. என்னது? மாணிக்கவாசகர் சொல்றாரா, இறைவா, உனக்கு விருப்பம் இருந்தா என்னை இன்னொரு உடம்புக்குள்ள போடு. அதுல எனக்கு எந்த புகாரும் இல்ல அது வேண்டான்னு நினைச்சா உன் காலடியில என்னை வச்சுக்கோ. ஆஹா, அந்த முழுமையான சரணாகதி. ஆமா, அந்த சரணாகதி தான் உச்சநிலை. இது நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? அறம், துறவு, ஞானம் இத்தனை படிகளை கொண்ட இந்த ஆன்மீக பயணத்துல ஒரு மனிதனோட சுய முயற்சியோட பங்கு என்ன? கடைசியில இறைவன் கிட்ட சரணடைறதோட பங்கு என்ன? முயற்சியும் சரணாகதியும் எங்க சந்திக்குது? ஆமா, இத நீங்க சிந்திச்சு பாருங்க.